Hello everyone, welcome to my YouTube channel MWF Academy. இந்த யூடியூப் சேனல் வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 2016ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி, 2016ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி. அதாவது 2016ஆம் ஆண்டு வந்த கூட்டல் விருத்தி அண்ட் பெருக்கல் விருத்தி கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில பழைய சிலபஸில் இப்போ சிலபஸில் கூட்டல் விருத்தி வாரதில்லை, பழைய சிலபஸில் தான் கூட்டல் விருத்தி வாருது. பழைய சிலபஸில் கூட்டல் விருத்தி ஏ பாட்டாகவும் பெருக்கல் விருத்தி பி பாட்டாகவும் வாருது. இப்போ வர பேப்பர்ஸில் கூட்டல் விருத்தி மாத்திரம்தான் வருது, பெருக்கல் விருத்தி வாரது கிடையாது. ஸோ இந்த பேப்பரில் வந்த காரணத்தால் இந்த கேள்வி இருக்கா, இந்த பேப்பரில் மட்டும் இருக்கா பார்ப்போம். ஸோ முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள ஒரு கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 3, முதலாம் உறுப்புங்கிறது ஏ சமன் 3, 11ஆம் உறுப்பு அதாவது டி 11ங்கிறது 43. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பழைய வீடியோ சொன்ன மாதிரி இந்த பாடத்தில் 3 சமன்பாடுகள் இருக்குது. என்னது? டிஎன்ல வர ஒரு சமன்பாடு, ஏ சக என் சக 1 இன்ட்டு டியும், எஸ்என்ல வர ஒரு சமன்பாடு n/2 2a சக n-1 இன்ட்டு டியும், எஸ்என்ல வர n/2 a சக l என்ற சமன்பாடும் வரும். இங்கே பெருக்கல் விருத்தியும் சம்மந்தப்படுறதால பெருக்கல் விருத்திலையும் இன்னும் ஒரு 3 சமன்பாடுகள் இருக்குது. அதுவும் டிஎன்ல வர சமன்பாடு தான். டிஎன் சமன் ஏ n r-1ஆம் அடுக்கு என்ற சமன்பாடும் உண்டு. அடுத்தது எஸ்என்ல வர 2 சமன்பாடுகள் இருக்குது. எஸ்என் சமன் ஏ இன்ட்டு r n-ஆம் அடுக்கு -1 இன் கீழ் r -1. இது r 1 விட பெருசாக சந்தர்ப்பத்தில் அது இன்னொரு சமன்பாடு எஸ்என் சமன் ஏ இன்ட்டு 1 r n-ஆம் அடுக்கின் கீழ் 1 r. இது r லெஸ்ட் மண்ணாக்கிற சந்தர்ப்பத்தில் 3 சமன்பாடுகள் இருக்குது. இதில் 3 சமன்பாடு, இது 3 சமன்பாடு. இந்த 3 சமன்பாடுகளை வச்சு தான் இந்த பாடத்தை கேள்வி செய்யப்படும். தொடர்ச்சோ ஏ வந்து 3ஆம், 16ஆம் உறுப்பு 43. ஸோ இந்த சமன்பாடில் எங்களுக்கு தெரியும் n கண்டிக்கிறாங்க, டிஎன் கண்டிக்கிறாங்க, ஏ கண்டிக்கிறாங்க. ஸோ டிஎன் சமன் ஏ சக என் சக 1 டி சமன்பாட்டில் டிஎன் 43ஆம், ஏ 3ஆம் சக என்னங்கிறது 11 சக 1 டிஎம். இது 43 3 கொண்டு போய் கிடைச்சா 40, இது 11 சக 1 10, 40 10 பிடிச்சா டி சமன் 4 என வரட்டாம். அதான் காட்ட சொல்கிறான். டி சமன் ஒரு வித்தியாசம் 4 என காட்டுறது. ஸோ 4 இது எழுதியான ஓகே. 4மே சொல்கிறோம்னா 4 பேர் வரும். என்னது? டி டிஎன்ல வர டிஎன் என், அடுத்தது என்ல இந்த டிஎன், அடுத்தது எஸ்என். வளமையாக 4 தொடர்புல இவர் வந்துட்டு அடுத்து இதுவும் வந்துட்டு மூணுமே ஒரே கேள்வியில் உள்ளடக்கிக்கிறாங்க. அடுத்து எஸ்என்ல ஒரு கேள்வி வரும். தரப்பட்டுள்ள விருத்தி, அது தரப்பட்டுள்ள விருத்தி தரப்பட்டுள்ள விருத்தியை காணும். எப்படி காண்றது? பொது வித்தியாசம் தெரியும், முதலாம் உறுப்பு தெரியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டி காணும். ஸோ ஏ 3 இருந்தால் பொது வித்தியாசம் 4 இருந்தால் 2ஆம் உறுப்பு ஏ + டி. ஸோ 7, அடுத்தது 11, 15, 19, 23 அப்படின்னு கண்டினியூஸ் போயிட்டு முடியும். ஸோ இது ஒரு கூட்டல் விருத்தி. சொன்னாங்க தரப்பட்டுள்ள விருத்தியின் 2ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 6ஆம் உறுப்பு ஆகிய இரட்டை உறுப்புல உள்ள எண்களை நீக்க போறாங்க. அதாவது இது 2ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 6ஆம் உறுப்பு இது போன்ற உறுப்புகளை நீக்கிறாங்க. நீக்கினா பேலன்ஸா வர விருத்தி என்று சொல்றது 3, 11, 19 என்ற ஒரு விருத்தி ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன வகையான விருத்தி எனக்கோ 11ல இது 3 போனா 8, 11ல இது 3 போனா 8, 19ல இது 11 போனாலும் 8. ஸோ இது டி சமன் 8ஐ கொண்டு ஒரு புதிய கூட்ட விருத்தி வந்து பெறப்படுது. அதாவது டி வந்து 2 மடங்காக்கப்பட்ட ஒரு கூட்ட விருத்தி வருது. அதாவது இரட்டை உறுப்புகள் நீக்கினா டி வந்து 2 மடங்காக வந்து இது ஒரு ப்ரூஃப் ஒன்று சொல்ல இயலும். அப்படி ஒரு புது கூட்ட விருத்தியில் 20 உறுப்புகளை கூட்டத்தை காணும். ஸோ எஸ்எல் சமன்பாடு S20 காண சொல்றாங்க. அப்போ S20 சமன் ஏ n/2 2a + n-1 இன்ட்டு டி என்ற சமன்பாடு பாய்ப்பேன். இறுதி உறுப்பு தெரியாது. ஸோ இந்த சமன்பாடு தான் பாவிக்க வேண்டி வரும். இந்த சமன்பாடு எங்களுக்கு பாவிக்கிறாது, இறுதி உறுப்பு தெரியாதுன்றதாரு. ஸோ S20 20 உறுப்புகளை கூட்டத்தை காணட்டா. என்னங்கிறது 20, கீழே 2 மடங்கு ஏங்கிறது பொதுவான எழுத்தால் 3, n
20 1 டிங்கிறது 8. ஸோ இவர் 10 3 6 சக இது 19 தர 8 19 தர 8. ஸோ 19 தர 8ங்கிறது 152. இவர் 152 152 + 6 158. அது 10ஆல் பெருக்கினா 1580 என்ற ஆன்சர் வரும். 152 + 6 158 10ஆல் பெருக்கினா 1580 என்ற ஆன்சர் வரும். ஸோ முதல் 20 உறுப்புகளை கூட்டுத்தொகை 1580. அடுத்த பாட்டு இது கூட்டல் விருத்தி. இவர் கூட்டல் விருத்தி. இந்த பக்கம் பெருக்கல் விருத்தி செய்யும். ஸோ இந்த பக்கம் பெருக்கல் விருத்தி செய்யும். ஒரு பெருக்கல் விருத்தியின் போது பொது விகிதம் ஆர். இந்த பெருக்கல் விருத்தியில பொது விகிதம் சொல்றது ஆர். ஆர் சமன் 2 ரெண்டும் முதல் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அப்ப எஸ் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகைங்கிறது 7 ஆகும். இவ்விருத்தியின் அப்படின்னு சொல்லி முதலாம் உறுப்பு காணட்டான். இவ்விருத்தியின் முதலாம் உறுப்பு காரணம் ஆர் 2 ஆகி. ஸோ 1 விட பெருசா இந்த சமன்பாடு நம்ம பாய்க்க போறோம். ஸோ பாய்க்கும் எஸ் என்ன தான் தந்திக்கிறாங்க, ஆர் தந்திக்கிறாங்க. ஸோ ஏ காணலாம். அப்போ எஸ் ஆறுங்கிறது ஏ இன்ட்டு ஆர் என்னாம் அடுக்கு சய 1 கீழ் ஆர் சய 1 வரும். எஸ் ஆருக்கு பதிலாக 7, ஏக்கு பதிலாக காணணும், ஆர் எண்ணுக்கு பதிலாக 2 எண் எண்ணுங்கிறது 6ஆம் அடுக்கு. ஸோ 6 சய 1 கீழ் 2 சய 1. இவர் 1 இது 2 6 64 சய 1 63 ஒன்று பிரிப்படும். ஸோ ஏங்கிறது 7 கீழ் 63 அல்லது 1 கீழ் 9 என்ற ஒரு ஆன்சர் வரும். 1 கீழ் 9 என்ற ஆன்சர் வரும். ரைட். இரண்டாவது 5ஆம் உறுப்பை காணட்டும். ரைட். இப்போ நமக்கு ஏ தெரியும், ஆர் தெரியும், என் தெரியும். ஸோ இந்த சமன்பாட்டை வச்சு 5ஆம் உறுப்பை காணும். ஸோ T5ங்கிறது a இன்ட்டு n மைனஸ் n r⁻ -1 இருக்கும். ஸோ ஏங்கிறது 1 கீழ் 9 என்னங்கிறது சாரி இது r n -1 இருக்கு. n r -1 r n -1 இருக்கு. இதுல இந்த இடத்துல r n -1 இருக்கு என்று வரும். r n -1 n r -1 இல்ல r n -1 இருக்கு என்று வரும். பிரச்சனை சேஞ்ச் மாற்றிக்கணும். அண்ட் ஆறுல தான் அடுக்கு வரும். டியில் மடங்கு வர மாதிரி இந்த இடத்துல ஆறுல அடுக்கு வரும். ஸோ ஆறு என் மனுஷன் ஆறுங்கிறது 2, என்னங்கிறது 5 உறுப்பாம் சய 1. ஸோ 4 2 4 அதே கேள்வி 16 16 கீழ் 1 16 1 ரொம்ப அப்படின்னா 16 கீழ் 9 என்ற ஒரு ஆன்சர். ஸோ 16 கீழ் 9 என்ற ஒரு ஆன்சர் வரும். இது 2016ஆம் ஆண்டு வந்த கூட்டல் விருத்தி கேள்வி. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்து வர வந்த கூட்டல் விருத்தி கேள்விகளை பார்ப்போம்.